கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்து வந்த யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் யாவரும் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதை குறித்து தான் நான் சொன்னேன். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளே நாம் வாசம் பண்ண வேண்டும். அப்படி என்று சொன்னால் என்ன அதனுடைய அர்த்தம்? கர்த்தருக்குள் வாசம் பண்ணுவது. எல்லா டைமும் எல்லா சமயத்தும் கர்த்தாவின் அகத்து நம்மளாயிருக்கிற எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தருக்குள் வாசம் பண்ணுகிறது தான் கர்த்தருக்குள் வாசம் பண்ணுகிறது என்று கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிறதான வாழ்க்கை. ஆமா, அப்படித்தானே? அப்படி வார்த்தை இருக்கிறதா? கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் புரிந்து கொள்ள முடியும். அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கலாத்தியர் Amen. 20வது வசனத்தை கொஞ்சம் மெதுவாக வாசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கிறது. அங்க ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு சில இடங்களில் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம இதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி சைன் போட்டு கொடுப்போம், தெரியுமா? அப்படி என்ன, அது என்ன ஸ்டேட்மெண்ட்? நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். சிலுவையில் அறையப்பட்டா அதுக்கப்புறம் உயிர் பிழைக்க முடியுமா? அவருக்கு ஜீவன் இருக்குமா? ஒருவரை சிலுவையில் அறைந்தால் அவர் மரித்து போவார், அப்படித்தானே? கிறிஸ்துவோடு கூட நாம் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து இருக்கிறோமா? மரித்தீர்களா? நீங்கள் மரித்தீர்களா? மரித்தோம் என்று எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார் என்பதை சேவர்கள் என்ன பண்ணி பார்த்தாங்க? ஈட்டினாலே குத்தினார். நீங்க மரித்தீர்கள் என்று ஆண்டவர் எப்படி சோதித்து பார்ப்பார்? கணவனை மனைவின் மூலமாய் குத்த வைப்பார். அதே போலதான் மனைவியை கணவன் மூலமாய் குத்த வைப்பார். பிள்ளைகள் மூலமாய் குத்த வைப்பார். அதனுடைய முக்கியமான காரணம் என்ன? நீங்க செத்தீர்களா என்று சோதித்து பார்க்கிறோம். மரித்து போனவர் எழுப்பி சொல்வாரா, எனக்கு ரொம்ப குளிரா இருக்கிறது அப்படின்னு சொல்லி, எனக்கு ஒரு போர்வையை கொடுங்கன்னு சொல்வாரா? மரித்து போனவன் எனக்கு குத்தினது ஆறு, எனக்கு வலிக்குதுன்னு சொல்லுவானா? நீங்க சொல்லுவீங்களா? மரித்து போனோமா? கிறிஸ்டியன் விசுவாசத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் ஆன
ഞാൻ ക്രിസ്തുവിനോട് കൂടെ മരിച്ചു എന്നുള്ള സ്റ്റേറ്റ്മെന്റ്. ஒரு கிறிஸ்துவனுடைய உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன். ഈ സ്റ്റേറ്റ്മെന്റ് നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ഇന്ന് வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இன்றிலிருந்து அதை கடைபிடிக்க வேண்டும். ഞാൻ ക്രിസ്തുവിനോട് കൂടെ മരിച്ചിരിക്കുന്നു. நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். എന്നെ ആരും കുത്തിയാലും എനിക്ക് പ്രശ്നമില്ല. இனி யார் என்ன குத்தினாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. എന്നെ കുറ്റം പറഞ്ഞാലും പ്രശ്നമില്ല. என்னை குறித்து குறை சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. എനിക്ക് ഇച്ചിരി ഭംഗിയില്ലാത്ത ഉടുപ്പ് കിട്ടിയാലും പ്രശ്നമില്ല. எனக்கு அழகு குறைந்த ஆடை கிடைத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ഞാൻ മരിച്ചു ഇതുവരെ പറഞ്ഞിട്ടുള്ള നല്ല ഉടുപ്പല്ല ഇടിക്കാൻ. செத்து போனவன் ஒரு நாள் சொல்லல ஏன் நல்ல ட்ரெஸ் எனக்கு போட்டு விடலையே என்று சொன்னான். செத்து போனவன் மரித்து கிடக்கும் பொழுது சண்டையும் மேலதாளங்களும் போட்டாலும் அவன் அதனும் ஒரு பொருட்டா அவனுக்கு இருக்காது. ആര് നിങ്ങളെ എന്ത് കുറ്റം പറഞ്ഞാലും നിങ്ങൾ ക്രിസ്തുവിൽ മരിച്ചെങ്കിൽ നിങ്ങൾക്ക് പ്രശ്നമേ ഇല്ല. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தோம் என்று சொன்னா யாரு நம்மளை குறித்து குறை சொன்னாலும் நமக்கு அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. ഇപ്പൊ പ്രശ്നമുണ്ടോ? யாராவது குறை சொன்னா நமக்கு பிரச்சனையா இருக்கா? கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மரித்து இருக்கிறோமா? சகோதரன் வேதோசத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல 50வது வசனம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சகோதரரே, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை அழிவுள்ளது அழியாமை அது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. மாம்சமும் ரத்தமும் என்று சொன்னால் சாகாத ஒரு சரீரம். அதுல குத்துனா பிரச்சனை, வேதனைப்படுத்துகிறது பிரச்சனை, எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சரீரம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. நான் சொல்லல, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் மரித்து போனோமோ என்று நம்மையிலாமே சோதித்து பார்க்க வேண்டும். சின்ன ஒரு பிரச்சனை போதும் நமக்கு ஒரு பிரச்சனை. நான் அங்க போனேன், அவன் என்கிட்ட பேசல, என்னை பார்த்து முகத்தை திருப்பி கொண்டாங்க. இதெல்லாம் தானே நம்முடைய முக்கியமான பிரச்சனையா இருக்கு. சாத்தானுக்கு மதங்களுக்கு எதிரான எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய மதங்களை ஸ்தாபித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். நிறைய சபைகள் எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறது. சாத்தானுக்கு அது ஒரு பிரச்சனை அவனுக்கு இல்லை. அவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நாம் ஐக்கியமாய் அன்போடு கூட போகிறது தான் அவனுக்கு பிரச்சனை. இன்னைக்கு சபைகள் இருக்கிற பிரச்சனை என்ன? வீடுகளில் இருக்கிற பிரச்சனை என்ன? சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் இடையில என்ன பிரச்சனை இருக்கு தெரியும்? ஆனா இங்க வந்துகிட்டு ஆண்டவரே நீர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறோம். அந்த ஆண்டோடைய அந்த பரிசுத்தரான ஆண்டோடைய இடத்துல போவதற்கு தேவையான ஒரு பரிசுத்தம் நமக்கு தேவைப்படுகிறது அல்லவா? സഹോദരനെ സ്നേഹിക്കുന്നവൻ ആരും സഹോദരനെ പകയ്ക്കുന്നവൻ ആരും ദൈവത്തെ சகோதரனை பகைக்கிறவன் ஒருவனும் தேவனை கண்டதில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவரை சாத்தானுடைய மிக முக்கிய வேலை என்னன்னு சொன்னா, சகோதரனுக்கும் சகோதரனுக்கு இடையில பிரச்சனைகளை கொண்டு வருவது. காயினுக்கும் ஆபேலுக்கும் இடையில நடந்த பிரச்சனை என்னது? பெரிய பிரச்சனை அது.
മോഷ്ടിച്ചോ? ஏதாவது திருடுனானா? ആബേലിന്റെ കായിന്റെ സ്വത്ത് വല്ലതും എടുത്തുകൊണ്ട് പോയോ? ஆமென். എടുത്തോ? ബാങ്ക് അക്കൗണ്ട് காயினுடைய சொத்தோ பணமோ ஆபேல் திருடிட்டு போனானா? എടുത്തോ? ஏதாவது எடுத்தானா? என்ன அங்க பிரச்சனை? ഒരുത്തന്റെ ആരാധന മറ്റവനേക്കാൾ നല്ലത്. ஒருவனுடைய ஆராதனை உன்னுடைய பலி மற்றவனை விட நல்லதா இருந்தது. அப்போ ஆரம்பித்தது இந்த பொறாமை. ഇവിടെ വന്ന് ഈ ചർച്ച പുള്ളിക്ക് ചർച്ച എവിടുന്ന് കിട്ടി? இங்க வந்து இந்த சபையை பார்க்கும்போது இவருக்கு இப்ப எங்கிருந்து இந்த சபை கிடைச்சது அப்படின்னு പിന്നെ അവന്റെ ബാക്ക്ഗ്രൗണ്ട് എല്ലാം നോക്കും. பின்ன அவனுடைய பேக்ரவுண்ட் எல்லாமே தேடி பார்ப்போம். എവിടുന്ന് കിട്ടി? எங்கிருந்து வந்துச்சு? അവൻ ശരിയല്ല, அது சரியில்லை. അങ്ങനെ ഉണ്ടോ നിങ്ങൾക്ക്? அப்படி ஏதாவது ஒரு உள்ளத்துல பொறாமை இருக்கா? അതോ കർത്താവേ എന്റെ സഹോദരനെ നീ അനുഗ്രഹിച്ചല്ലോ സ്തോത്രം എന്ന് പറയുമോ? இல்ல ஆண்டவரே சகோதரனை நீர் ஆசீர்வதித்தீரே அப்படின்னு சொல்லுவோமா? ഈ ജഡം മരിക്കാതെ സ്വർഗ്ഗത്തിൽ പോകാനോ? இந்த சரீரம் மரிக்காத வரைக்கும் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. മനുഷ്യൻ അല്ലെങ്കിൽ പാപത്തിലുള്ള മനുഷ്യൻ മരിക്കാതെ നിങ്ങൾക്ക് ദൈവരാജ്യത്തിൽ കടക്കുവാൻ കഴിയും. மாமிச மனுஷன் அல்லது பாவ மனுஷன் மரிக்காத வரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. അതിനാൽ നിങ്ങൾക്ക് ഈ സമയം തന്നിരിക്കുന്നു. ஆகையால் கர்த்தர் இந்த நேரத்தை நமக்கு தந்திருக்கிறார். 78 വയസ്സായി. அன்பு தகப்பனாருக்கு 78 வயசு ஆயிடுச்சு. 78. நமக்கு அந்த அளவுக்கு ஆகல. ஏன் ஆண்டவர் இவ்வளவு ஆயுள் நாட்களை தருகிறார்? இந்த சரீரத்தை சாகடிக்கும்படிக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய போராட்டம் அல்லது யுத்தம் யாரிடத்தில் இருக்கு தெரியுமா? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன இந்த துரைத்தனம்? நமக்குள்ளாக நாம் என்கிற ஒரு நபர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவன் மிகவும் வல்லமை உள்ளவன். அவனை நம்மளால தொடவே முடியாது. வேற யாரும் நம்மளை தொடவே முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? நாம் என்கிற ஒரு மனுஷன் நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் மிகவும் பலசாலியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை யாராவது தொடுகிறது அவனுக்கு பிடிக்காது. உங்களை குறை சொல்றது உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த துரைத்தனம், உங்களுக்கு இருக்கிறதான அந்த அதிகாரம், அதோடு கூட தான் உங்களுக்கு போராட்டம். அங்க இருக்கிற அந்த கோவில் இருக்கிற அந்த தெய்வம் அல்ல, நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த துரைத்தனங்களும் அதிகாரங்களும். நாம் என்கிறதான அந்த வல்லமை, நான் என்கிறதான அந்த நபரை எப்போது தூக்கி திரிகிறோம். எல்லாரும் நம்மளை புகழ்ந்து பேசுவது நமக்கு மிகவும் பிடித்த ஒரு காரியம். அப்படித்தானே? இல்லன்னு சொன்னாலும் அப்படி ஒரு காரியம் இருந்துட்டே தான் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நாம் செத்திருக்கிறோமா? நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன். இந்த சரீரத்தினுடைய ஆசைகள், இச்சைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் காயினிடத்தில் என்ன சொன்னா? பாவம் உன் வாசற்படியில கிடக்கிறது, அதனுடைய ஆசை உன்னிடத்தில் இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு நம்மோடு கூட ஆசைப்படுகிறதா, என்னை நேசிக்கிறதான ஒரு பாவம் என்னோடு கூட குடியிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தானே?
അപ്പോൾ മറ്റുള്ളവരെയൊന്നും പഠിക്കാനൊന്നും പോകണ്ട, നമ്മൾ നമ്മളെ പഠിച്ചാൽ മതി. Amen. നമ്മളെ പഠിക്കണം. ஏமே நம்ம மற்றவங்களை பழி சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. நம்மளையே நம்ம என்ன பண்ணணும்? Amen. എന്നെ കുറിച്ച് ഞാൻ പഠിക്കണം. என்னை குறித்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ഞാൻ എങ്ങനെയുള്ള ആളാ, நான் எப்படிப்பட்டவன். ഞാൻ അവരെക്കാൾ ശരിയാണെന്നാണ് എനിക്ക് തോന്നുന്നത്, പക്ഷെ അല്ല. ஏமே நம்ம நினைக்கிறோம் அவனை விட அல்லது அவரை விட நான் நல்ல ஆளு அப்படின்னா உண்மையா அல்ல. ഞാൻ ബേസിക്കായിട്ടുള്ള കാര്യം പറഞ്ഞുകൊണ്ട് ചിന്തിക്കുന്നു. ஏமே நான் அடிப்படையான சில காரியங்கள் உங்களோடு கூட ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். ഏറ്റവും വലിയ തന്ത്രങ്ങൾ പറയുന്ന സഹോദരങ്ങളല്ല, കുടുംബങ്ങളെയും വ്യക്തികളെയും തമ്മിലുള്ള ஏமே பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் என்பது ஏமே சபையே ஏமே ஹல்லேலூயா കുടുംബങ്ങളെ குடும்பங்களையும் ஏமே தனிப்பட்ட வாழ்க்கையும் ஏமே முடித்து போடுவதுதான் அவனுடைய மிகப்பெரிய தந்திரம். വ്യക്തികൾ തകർന്നാൽ, കുടുംബം തകർന്നാൽ സഭയെ ഓട്ടോമാറ്റിക്കലി ஏமே தனிப்பட்ட நபர் ஏமே குடும்பம் ஏமே தகர்க்கப்பட்டால் சபையும் என்ன ஆயிடும்? உடைக்கப்பட்டுடும். ഇല്ലേ? അതല്ലേ அப்படிதானே? ചത്ത ഒറ്റ ഈച്ച മതി തൈലം മുഴുവനും കഴിപ്പാവും. ஏமே செத்த ஒரு ஈ போதும் ஒட்டுமொத்த ஏமே தைலத்தையும் நார பண்ணும். அப்படிதானே? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിങ്ങൾ ഓരോ ദിവസവും എന്താ നിങ്ങളുടെ വിശ്വാസം എന്ന് പറഞ്ഞാൽ എന്താ? நம்முடைய விசுவாசம் என்று சொன்னால் என்ன? വിശ്വാസം എന്ന് പറയുന്നത് രണ്ട് വിശ്വാസം ഞാൻ നിങ്ങളോട് പറയാം. இரண்டு விசுவாசங்களை குறித்து நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். ഒന്ന് നിത്യമായ കാര്യങ്ങളുടെ വിശ്വാസം. ஏமே நித்தியமான காரியங்களை குறித்ததான விசுவாசம். இரண்டு ദൈനംദിന വിശ്വാസം, ജീവിതത്തിലുള്ള വിശ്വാസം. ஏமே அனுதின வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விசுவாசம். ദൈനംദിന ജീവിതത്തിന്റെ ആവശ്യത്തിനുള്ള വിശ്വാസമാണ് ഞാൻ ഇപ്പോൾ നിങ്ങളോട് പറയുന്നത്. ஏமே அனுதின வாழ்க்கைக்கான அனுதின வாழ்க்கைக்கு தேவையான விசுவாசத்தை குறித்து தான் இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ഓരോ ദിവസവും നിങ്ങൾക്ക് ജീവിക്കണമെങ്കിൽ, ஒவ்வொரு நாளும் நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் നിങ്ങൾ തന്നോട് തന്നെ പറയണം, ഞാൻ പരീക്ഷ വ്യക്തിയാണ്. ஏமே நாம் நம்மளிடத்திலேயே அனுதினமும் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம், நான் செத்து போன சிலுவையில அறையப்பட்ட மனுஷன். യേശു മരിച്ചപ്പോൾ ഞാനും അവനോട് കൂടെ മരിച്ചു. ஏமே இயேசு மரித்த பொழுது நானும் அவரோடு கூட மரித்தேன். മരിച്ചോ നിങ്ങൾ? அப்படி மரித்திருக்கிறோமா? നിങ്ങൾ യേശുവിനോട് മരിച്ചെന്നുള്ളത് തെളിവെന്താ? நாம் இயேசுவோடு கூட மரித்தோம் என்பதற்கு ஏமே தெளிவு என்ன? അതും രണ്ട് കാര്യങ്ങളാണ്. அது இரண்டு காரியங்கள். കാണുന്ന തെളിവും ഒന്ന് വിഷ്വലായിട്ടുള്ളത്, ஒன்று காணக்கூடியவைகள், രണ്ട് നിത്യമായുള്ള കാര്യം. ஒன்று அடுத்தது நித்தியமானவைகள். அநித்தியமானவைகளும் நித்தியமானவைகள். ரோமர் 6:2. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 2வது வசனம். அவருக்கு மரித்த நாம் இனி ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி கேட்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்கள் அனைவரும் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. നിങ്ങൾ എന്തിനാ സ്നാനം വെച്ചത്? நீங்கள் எதற்காக ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டீங்க? இங்க வாசித்து பாருங்க 3வது வசனம். இங்கே எதற்காக நாம் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டோம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. അവന്റെ ക്രൂശ് മരണത്തോട് ചേരുവാൻ ഞാൻ സ്നാനപ്പെട്ടു. அவருடைய சிலுவை மரணத்தோடு கூட இணைக்கப்படும்படிக்கு சேரும்படிக்கு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன். സ്വർഗ്ഗം നിങ്ങളെ കുറിച്ച് എഴുതിയിരിക്കുന്നത് ഇവൻ മരിച്ചവൻ. அப்படின்னா பரலோகம் நம்மளை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, நாம் மரித்து போனவர்கள் என்று. അത് വിശ്വാസത്താൽ നിത്യമായ കാര്യം. இது நித்தியமான ஒன்று. നിങ്ങൾ ക്രിസ്തുവിന്റെ മരണത്തിൽ അവനോട് കൂടെ നിങ്ങളും മരിച്ചു. நாம் கிறிஸ்துவோடு கூட அவருடைய மரணத்தின் மூலமாய் நானும் மரித்திருக்கிறேன். നിങ്ങൾ സ്നാനപ്പെട്ടത് അതിനു വേണ്ടിയാണ്. நாம் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டது அதற்காக தான். അതോ? அப்படித்தானே? നിങ്ങൾ ബൈബിൾ പറയുന്നത് அதுதானே வசனம் சொல்லுகிறது.
എന്നാൽ அப்படி என்று சொன்னால் ദൈനംദിന ജീവിതത്തിൽ அனுதின வாழ்க்கையில നിങ്ങളെ നോക്കുമ്പോൾ നിങ്ങൾ മരിച്ചതായിട്ട് തോന്നുന്നില്ല. நம்மளை பார்த்தா நாம் செத்தது போல தோற்றமளிக்காது. അതിനെയാണ് വിശ്വാസ ജീവിതം എന്ന് പറയുന്നത്. அதனாலதான் அதற்கு விசுவாச வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. വിശ്വാസം കൂടാതെ ആർക്കും ദൈവത്തെ പ്രസാദിപ്പിക്കാൻ കഴിയും. விசுவாசம் இல்லாமல் தேவனை யாரும் பிரியப்படுத்த முடியாது. ഓരോ ദിവസവും രാവിലെ എന്താ പറയുന്നത്? அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் காலையில நாம் என்ன சொல்லுகிறோம்? ഗലാത്യർ 2:20 கலாத்தியர் 2:20 நாம் வாசித்தது போல ക്രിസ്തുവിനോടുകൂടെ ക്രൂശിക്കപ്പെട്ടു. நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன். ഈ ജീവിക്കുന്നത് ഞാനല്ല, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக வாழுகிறார். அடுத்த வார்த்தை, ഇപ്പൊ ഞാൻ ഈ ശരീരത്തിൽ വസിക്കുന്നതോ, நான் இப்போது இந்த சரீரத்துல வாசம் பண்ணுகிறது எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை ഈ വിശ്വാസം ദൈനംദിന ജീവിത വിശ്വാസം. இந்த விசுவாசம் தான் அனுதின வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விசுவாசம். ജീവിക്കുന്നത് எப்படி நாம் வாழுகிறோம்? எனக்காக ஜீவனை கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவில் இருந்த அவருக்குள் இருந்த அந்த விசுவாசத்திலே நானும் வாழுகிறேன். ஏன் நம்மளால வாழ முடியாது? ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இங்கே கிறிஸ்து மரித்து என்ன நடக்கிறது? பிதா அவரை அங்கே அவரை மகிமையினாலே ஜீவனுக்குள்ளாக நடத்துது. ஓகே, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் அவர் என்ன பண்ணினார்? மகிமையினாலே உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி எழுதப்பட்டு பிதாவின் மகிமையினால் எழுதப்பட்ட போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய். நீங்கள் இனி நடக்கிறது எங்கனையா? இனி நாம் நடந்து கொள்ள வேண்டியது எப்படி? பிதாவின் மகிமையால், பிதாவினுடைய மகிமையினால கிறிஸ்து புதிய மனுஷனாய் போனது போல, கிறிஸ்து உயிரோடு எழுந்து ஒரு புதிய மனுஷனாய் போனது போல நாமும் ஒரு புதிய மனிதனாய் வாழ வேண்டும். அது பிதாவினுடைய மகிமையோடு. ஆமென். புதிய மனுஷனாய் மகிமையோடு ஜீவிச்சால் யாரும் குற்றம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் தேவனுடைய மகிமையோடு கூட வாழும் பொழுது இனி நம்மளை குறித்து யாரு குறை சொன்னாலும் நமக்கு அது பிரச்சனையா இருக்கா? ஆமென். புரிந்து கொண்டீங்களா? நாம் இதுவரைக்கும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் வாழல, அதுதான் பிரச்சனை. அப்படி மாறல, அதுதான் பிரச்சனை. இப்ப நாம் மாம்சத்தில் இருக்கு. அதனால நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இதுவரைக்கும் பிரயோஜனம் இருந்திருக்கா? ஆண்டவர் இதை கணக்கு பார்ப்பதில்லை. ஆனால் பரலோகத்துல நம்மளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது நாம் மரித்து போனவர்கள் என்று. பிசாசு எப்போ காலையில அங்க போவான், தேவனுடைய அன்னைக்கு போவான். மரித்தவன் என்று எழுதப்பட்ட ஞானதுரை பாஸ்டர் இருக்கிறார் பாருங்க. இங்க ஆள் இருக்கிறாரா? அவரு இப்படி சரியல்ல. பிசாசு அங்க போய் சொல்லுவா, ஞானதுரை பாஸ்டர் இன்னும் ஆளு சரியில்லை, அவன் மரிக்கணும் இல்லை. அப்படி நம்மளை குறிச்சும் பிசாசு அப்படிதான் சொல்ல. பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? தம்முடைய பரிசுத்தவான்களை குறித்து பரலோகத்துல போய் அவன் பொய்யான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறான்.
அவர் சொல்றது ஒரு வீடு இல்ல. கரெக்டா? அவன் கரெக்டா சொல்லுது. கிருபை என்று வரையினால் நம்முடைய ரட்சா. நம்முடைய ரட்சிப்பு என்பது தேவனுடைய கிருபை. இதெல்லாம் தேவனுடைய மகிமை. கிருபையினால இதெல்லாம் ஆண்டவர் மூடி இருக்கிறார். நான் ஒரு வருஷம் போக வேண்டிய ஆனால் ஒரு நாள் அங்கே நாம் போக வேண்டியதா இருக்கிறது. அந்த வருஷம் போய் அந்த கரம் பலப்பட்டிருக்குமோ, நம்முடைய கரங்கள் பலப்பட்டிருக்குமோ, அந்த நாட்களிலே நம்முடைய கரங்கள் பலப்பட்டு இருக்குமா என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு தோஷத்தை செய்யவில்லை. இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு தீமை செய்வதில்லை. ஆனால் ஒரு நாள் அவருக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டிய ஒரு நாள் வருகிறது. யாவரும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டிய ஒரு நாள் வர இருக்கிறது. அன்றைக்குதான் நாம புரிந்து கொள்ள முடியும். சிலர் வெட்கம் அடையும் படிக்கும். அப்படித்தானே எழுதப்பட்டிருக்கு. வெட்கத்துக்கு அப்படி ஒரு நாள் வரக்கூடாது. நம்முடைய அனுதின வாழ்க்கையில கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதில் தேவனுடைய மகிமையில புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் வாழ நம்மளை அர்ப்பணிக்க. இன்றைக்கு நம்ம ஒரு நாள் காலையில எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே, நான் உம்மோடு கூட மரித்திருக்கிறேன். நீர் இன்றைக்கு உயிர்க்க வேண்டும், ஜீவிக்க வேண்டும். நீர் பேசணும். என்னுடைய இடத்துல ஒருவேளை நீர் இருந்தால் எப்படி அதை மேற்கொள்வீரோ அதே போல என் வாயாய் நீர் இருந்து பேசணும். பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார்? அவர் சகல சத்தியத்தில் நம்மை வழி நடத்துகிறார். கிறிஸ்து நடந்த வழிகளிலே நாம் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தாவியானவர் நமக்கு சில நேரத்தில் பரிசுத்தாவியானவர் நமக்கு போதிப்பார். அன்பு மகளே, மகனே, இது அல்ல வழி. கிறிஸ்து நடந்த வழி, கிறிஸ்து நடந்த வழி இது என்று நமக்கு காட்டுவார். இந்த சத்தத்தை நாம் கேட்கிறோமா? பழைய ஏற்பாடுல சொல்லப்படுகிறது, வழி இதுவே, இதுல நடுவுங்கள் என்கிற சத்தத்தை நான் கேட்டேன். புதிய ஏற்பாடிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், இதுதான் வழி, இதிலே நடவுங்கள். இதுல நமக்கு என்ன தேவைப்படுகிறது? இந்த சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் என்ன நமக்கு தேவைப்படுகிறது? கேட்கிற ஒரு காது. வெளிப்பாடு புத்தகத்தில் 7 சபைக்கு தூதர்கள் எழுதுகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 7 சபைகளுக்கு தூதன் எழுதும் போது இப்படி எழுதுகிறார். அதை கடைசியாக அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? சபை காதில்லாதவங்க இருந்தாங்களா? ஆவியினுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு காது. நம்மளுடைய நினைப்பு என்னன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் மைக் செட் எல்லாம் வச்சு நல்லா சத்தமா பேசுவார்னு நினைக்கிறோம். அதனால தானே நம்ம மைக்ல நல்லா சத்தமா பாடும்போது தானே ஆராதனை வெளிப்படுது. ஆனா வசனம் அப்படி சொல்லல. ஏலியா ஒரு குகைக்குள்ள இருக்கும் பொழுது அங்கே பெரிய இடி முழக்கத்தின் சத்தங்கள் கேட்கப்படுகிறது. எலியா வந்து பார்க்கும் போது அங்க யாரையும் பார்க்க முடியல. அப்படி வாசிக்கீங்களா? ஆனால் எப்பொழுது அவர் தேவனுடைய சத்தத்தை கேட்டார், ஒரு மெல்லிய சத்தம். சத்தம் கேட்கணும் நமக்கு எங்க சுற்றுப்பாடு ஒரு மெல்லிய சத்தம் கேட்கணும்னா நம்முடைய சுற்று சூழ்நிலை எப்படி இருக்க வேண்டும்? அமைதலா இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில அமைதல் இல்லை.
பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. எல்லாரும் பேசணும், பிள்ளைகள் பிரச்சனை, பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை, எல்லாருமே பிரச்சனை தான். கேட்கலாம் செவி இல்ல. அதனால நம்முடைய காதுகள் கேட்கிறது போல இல்லை. பரிசுத்தாத்மா പറയുന്നത് കേൾക്കാൻ നമുക്ക് കാതില്ല. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்கத்தக்கதான காதுகள் நமக்கு இல்ல. ഉണ്ടോ? இருக்கிறதா? ആത്മാവിന്റെ ശബ്ദം ഏതാ, ലോകത്തിന്റെ ശബ്ദം ഏതാ, ഭാര്യയുടെ ശബ്ദം ഏതാ, ഭർത്താവിന്റെ ശബ്ദം ഒന്നും അറിയില്ല. ஆமென். ஆவியானவருடைய சத்தம் என்ன, உலகத்தினுடைய சத்தம் என்ன, கணவனுடைய சத்தம் என்ன, மனைவியுடைய சத்தம் என்னன்னு கேட்கறது എല്ലാം ഒന്നാണ്. புரிந்து கொள்வதில்லை. எல்லாமே ஒன்னா நம்ம நினைக்கிறோம். ബൈബിൾ എന്തുകൊണ്ടാണ് മദ്യപാനി സ്വർഗരാജ്യ അവകാശമാക്കുകയില്ല എന്ന് എഴുതിയിരിക്കുന്നത് അറിയാമോ? ஆமென். ബൈബിളിൽ മദ്യപാനി, മദ്യം ஓகே, பைபிள்ல தேவனுடைய வார்த்தையில ஆமென், மதுபான பிரியர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? മദ്യം കഴിച്ചാൽ എന്താ അറിയാമോ? ஆமென். மதுபானம் அருந்தினால் என்ன நடக்கும் தெரியுமா? അവന്റെ ബോധം പോകും, அவனுடைய நினைவுகள் போகும். ആത്മാവ് പറയുന്നതല്ല, യോഗക്കാരൻ പറയുന്നതല്ല, കള്ളു പറയുന്നത്. ஆமென். ஆவியானவர் சொல்லுகிறது அவனுக்கு புரிந்து கொள்ள முடியாது, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றதும் புரிந்து கொள்ள முடியாது. எது என்ன சொல்றாங்கன்ற அவனுக்கு ஆமென் புரிதல் இருக்காது. அதனாலதான் ஆண்டவர் ஆமென் தேவனுடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது ஆமென் புத்தி உள்ளவர்களா இருக்கு, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். எஸ், சூப்பர், தேங்க்யூ. അതെ, സുബോധമുള്ളവരായി தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். മൈൻഡ് എപ്പോഴും ക്ലിയർ ആയിട്ട്, நம்முடைய ஆமென் நினைவுகள் ஆமென் நம்முடைய சிந்தனைகள் எப்போதும் தெளிந்து புத்தி உள்ளதா இருக்கும். அப்படியே നമുക്ക് പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശബ്ദം കേൾക്കാൻ കഴിയും. அப்ப மாத்திரம்தான் தேவனுடைய சத்தத்தை, பரிசுத்தாவினுடைய சத்தத்தை கேட்க முடியும். നിങ്ങൾ കേൾക്കുന്നുണ്ടോ? நீங்கள் அப்படி கேட்கிறீங்களா? അത് കേൾക്കണമെങ്കിൽ அப்படி கேட்க வேண்டும் என்று சொன்னார். ബൈബിൾ പറയുകയാണ്, வேதவசனம் சொல்லுகிறது തന്നോട് യാചിക്കുന്നവർക്ക് ஆமென் தன்னிடத்திலே கேட்கிற யாவருக்கும் തന്റെ പരിശുദ്ധാത്മാവിനെ അവനെ സ്വാധീനിക്കും. ஆமென் நம்முடைய பரிசுத்த ஆவியை எவ்வளவு அதிகமாய் ஆமென் கொடுப்பார் என்று நிச்சயம் அல்லவா? നിങ്ങൾക്ക് പരിശുദ്ധാത്മാവിന്റെ ഗൈഡൻസ് ഇല്ലാതെ, இன்றைக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியுடைய ஆமென் ഗൈഡൻസ് ഇല്ലാതെ உதவி இல்லாமல் നമുക്ക് ഈ ക്രിസ്തീയ ജീവിതത്തിൽ പോകാൻ പറ്റില്ല. நமக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆமென் வாழ முடியாது. നിങ്ങൾ ഇതുവരെ അത് നിങ്ങൾക്ക് അതിന്റെ അത്യാവശ്യം ഇതുവരെ മനസ്സിലായെന്ന് എനിക്കറിയാം. ஆமென் அவருடைய தேவையை இதுவரைக்கும் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா? പരിശുദ്ധാത്മാവ് വെള്ളം ഒരു ആവശ്യമുണ്ടെന്ന് ഇതുവരെ ചിന്തിച്ചിട്ടുണ്ടോ? ஆமென் பரிசுத்த ஆவியுடைய முக்கியத்துவத்தை, அவருடைய தேவையை குறித்து நாம் இதுவரைக்கும் புரிந்திருக்கிறோமா? ആരാധിക്കാൻ വേണ്ടി മാത്രമാണ്. நம்ம நினைக்கிறோம் ஆராதனைக்கு மாத்திரம் தான் அவருக்கு தேவை. പരിശുദ്ധാത്മാവാണ് നമ്മളെ ക്രിസ്തുവിന്റെ സത്യത്തിൽ നടത്തുന്നത്. பரிசுத்த ஆவியானவர் தான் அவர் கிறிஸ்துவுடைய சத்தியத்திற்குள்ளாக நம்மளை நடத்துகிறார். പ്രാർത്ഥിക്കണം. അടുത്തത് காலையில நாம் அடுத்ததாக என்ன ஜெபிக்கணும்? ക്രിസ്തുവിനോട് കൂടെ ഞാൻ മരിച്ചിരിക്കുന്നു. முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், கிறிஸ்துவோடு கூட நான் மரித்திருக்கிறேன், ഞാൻ ജീവിപ്പാൻ ഇടവരും. நான் வாழ ஒருபோதும் அனுமதிக்கப்படாது. ഞാൻ ജീവിക്കണം. ஆமென். ஆமென் ஜீவன் உள்ளவர்களாய், ജീവന്റെ പുതുക്കം, ஓகே, புதிய ஜீவன் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்கிற ஜெபம். ആത്മാവിനെ ധാരാളമായി. இரண்டாவதாக, ஆண்டவரே உம்முடைய ஆவியை ஏராளமா எனக்கு தாரும். പിന്നെ ആ പരിശുദ്ധാത്മാവിനെ നേരായ വഴി. ஆமென். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஆமென் சத்தியத்திலே என்னை நடத்தட்டும். എല്ലാം ക്ലാസ് ആയിട്ടല്ല പറഞ്ഞത്, ബേസിക് ക്രിസ്ത്യൻ ലൈഫ് എങ്ങനെ കൊണ്ടുപോകണമെന്നുള്ള കാര്യമാണ്. ஆமென். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் அடிப்படையான ஒரு காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். അതില്ലാതെ നിങ്ങൾ എന്ത് കാണിച്ചാൽ ഒരു പ്രയോജനവുമില്ല. அது இல்லைன்னா நீங்க என்ன செய்தாலும் அதுல பிரயோஜனம் இல்லை. മനസ്സിലായോ? புரிஞ்சுட்டீங்களா? നിങ്ങളെ പുതിയ മനുഷ്യനായി, ക്രിസ്തുവിനെ ധരിച്ചവനായി, ക്രിസ്തുവിൻ ജീവന്റെ പുതുക്കത്തിൽ ഓരോ ദിവസവും നടക്കണം. ஆமென். நீங்கள் ஆமென் புதிய ஜீவன் உள்ளவர்களாகி, புதிய மனிதனாகி, ക്രിസ്തുവിനെ ധരിച്ചവനായി, கிறிஸ்துவை ஆமென் தரித்தவர்களாக. എന്തിനാണ് ക്രിസ്തുവിനെ ധരിക്കുന്നത്? ஏன் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும்? ധരിക്കുക എന്ന് പറഞ്ഞാൽ ഇല്ല, തമിഴിൽ തന്നെ தரிப்பது என்று சொன்னால் என்ன? அணிந்து கொள்வது. ക്രിസ്തുവിനെ എന്തിനാ ധരിക്കുന്നത്? கிறிஸ்துவை அணிந்து கொள்ளணும். വേദോത്സവത്തിലെ വലിയൊരു ഒരു സത്യമാണ്. என்னுடைய வார்த்தையில் இருக்கிற பெரிய ஒரு சத்தியம், கிறிஸ்துவை ஏன் நாம் அணிந்து கொள்ள வேண்டும், தரித்துக் கொள்ள வேண்டும்? அது எழுதப்பட்டிருக்கிறதா? ஏன், எதற்காக? അറിയാമോ? ആദാമും ഹവ്വയും
പാപം ചെയ്ത് കഴിഞ്ഞപ്പോൾ അവർക്ക് ആദ്യം വസ്ത്രം ഉണ്ടാക്കി കൊടുത്താൽ Amen. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது முதலாவது ആദ്യം അവർ തന്നെ വസ്ത്രം ഉണ്ടാക്കി. Amen. முதலாவது யாரு வஸ்திரத்தை உண்டு பண்ணினாங்க? അവർ തന്നെ ഉണ്ടാക്കി அவர்களே உண்டு பண்ணினாங்க. അല്ലേ? പാപം ചെയ്യുന്ന മനുഷ്യൻ பாவம் செய்த மனுஷன் അവനെ മറയ്ക്കുവാൻ തന്നെ താൻ പരിപാടികളൊക്കെ ഉപയോഗിക്കും. தன்னுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்கு தானாகவே Amen ஒரு ஆடையை உருவாக்கி. ദൈവം അവന്റെ അടുക്കൽ വന്നപ്പോൾ ஆனால் தேவன் அவரிடத்தில் வந்த பொழுது ഇത് രണ്ടുപേരും ഓടിപ്പോയി. இவர்கள் இரண்டு பேரும் போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ദൈവം അവരുടെ ചോദിച്ചു, നീ എന്തിനാ ഒളിച്ചിരിക്കുന്നത്? ஆதமை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்கே ஒளிந்திருக்கிறார்? ഞാൻ നഗ്നനാകിയാൽ ഒളിച്ചിരിക്കുന്നു. அவன் சொல்றான், நான் நிர்வாணி என்று அறிந்து ஒளிந்திருக்கிறேன். ആദാമിനെ അവളെ ദൈവം സൃഷ്ടിച്ച കൊടുത്തുണ്ടായിരുന്നു. ஆதாமையும் யாவலையும் ஆண்டவர் படைத்த போது அவர்களுக்கு ஆடைகள் இருந்துச்சா? இருந்துச்சா? പിന്നെ എന്തിനാ ഇവർ ദൈവത്തെ ഭയപ്പെട്ട് ഓടിയത്? പിന്നെ ஏன் ஆண்டவரை பயந்து இவர்கள் ஒளிந்து கொள்ள வேண்டும்? പക്ഷെ ദൈവത്തിന് മഹിമ കാണാറില്ല. പക്ഷെ ആരാ സൃഷ്ടിച്ചത്? മഹിമയുണ്ട്. ആണ്ടവരുടെ മഹിമ ആണ്ടവരെ കൊടുത്തത്. അവരുടെ மகிமைக்குள்ள ஆராய் என்னென்னலாம் அவங்களும் தெரியல. அந்த மகிமைக்குள்ள யார் இருந்தாலும் அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் வந்து மகிமை போய் കഴിഞ്ഞപ്പോൾ இவர் എന്ത് ചെയ്തു? ஆண்டவருக்கு முன்பதாக ஏமேன் மனுஷனுடைய மகிமை போன உடனே அவன் தன்னை தான் உடுக்கும். ஏமேன் அவனே தானாக ஆடையை உருவாக்குகிறார். மனுஷன் தெய்வம் എന്ത് ചെയ്തു? ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுடைய மிருகத்திலே தோல் கொண்ட ஒரு உடுப்புண்டார். ஏமேன் ஆண்டவர் ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோலினால ஒரு ஆடையை உருவாக்குகிறார். എന്തിനാ ഉടുപ്പിന് കീഴിപ്പോൾ അവർക്ക് എന്ത് സംഭവിച്ചു? அந்த ஆடை அணிந்த பிறகு அவருக்கு என்ன நடந்தது? ഈ ഒരു മനുഷ്യന്റെ മുന്നിൽ അന്യോന്യം മാന്യമായിട്ട് നടക്കാം. ஏமேன் இனி மனிதருக்கு முன்பதாக ஏமே கனமுள்ளவர்களாய் ஏமே நிர்வாணிகள் அல்லாமல் நடப்பதற்காக ஏமே ஆடையை உருவாக்கி. അവർക്ക് തേജസ് പോയ മനുഷ്യന്റെ മുന്നിൽ ഭൂമിയിൽ നടക്കുവാൻ ദൈവം അവർക്ക് വസ്ത്രം ഉണ്ടാക്കി. ஏமேன் மகிமை இழந்த ஏமேன் மனுஷனுக்கு ஏமேன் மனிதர்களுக்கு முன்பதாக ஏமே தன்னுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்கு ஒரு ஆடையை உருவாக்கி கொடுக்கிறார். ஆனால் தேவனோடு கூட இருந்த உறவு என்கிறதான அந்த விலகினது. தேவன் ஆடை உருவாக்கி கொடுத்தாலும் ஏமேன் அவரோடு கூட உறவை அற்றவர்களாய் மாறினார்கள். அப்படிதானே? அதற்கு பின்பு தேவனோடு கூட ஒரு உறவு அவருக்கு தேவை வேண்டும் என்று சொன்னார். ஒரு மிருகம் அடிக்கப்பட வேண்டியதா இருந்தது. அவருக்கு நேரடியாக ஒரு தொடர்பு வைக்க முடியாது. ஒரு பலி செலுத்தி ரத்தம் சிந்தப்பட்டால் மாத்திரம்தான் தேவனோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த உலகத்துல மனுஷனுடைய பெரிய வெட்கக்கேடான ஒரு காரியம் என்ன தெரியுமா? நிர்வாகம். ட்ரெஸ் இல்லாம நம்ம எங்கேயாவது போவோம். ഏറ്റവും വലിയ നാണക്കേടെന്ന് പറയുന്നതോ ഏറ്റവും വലിയ നാണക്കേട് வெக்கம். ഏറ്റവും വലിയ വെക്കം இந்த உலகத்துல பெரிய வெக்கம் சொன்ன இது വസ്ത്രം ഇല്ലാതെ പോകും. நிர்வாணியா இருப்பது. ലോകത്തിൽ ഇപ്പൊ വസ്ത്രം ഇല്ലാതെ പോകുന്ന സ്റ്റൈലായി മാറും. ஆனா இந்த உலகம் இப்ப இருக்கிற உலகம் இந்த ட்ரெஸ் இல்லைன்னா அது ஒரு ஃபேஷனா இருக்கு, ஸ்டைலா இருக்கு. അമേരിക്കയിലത്തെ വസ്ത്രം ഇല്ലാത്ത அமெரிக்காலாம் அப்படி வஸ்திரங்கள் இல்லாம டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்து இப்ப நம்ம ஊர்லயே வந்தாச்சு. வெளியே போகும்போது வஸ்திரம் அந்த டான்ஸ் பண்ணுகிறவனும் வெளியில போகும்போது என்ன பண்றான்? ஆடை அணிந்துதான் போகிறான். பொதுவா சொன்னா ஆடை அணியாமல் நாம் எங்கேயும் வெளியில பயணிக்க மாட்டோம், போக மாட்டோம். பாவம் செய்த மனுஷனுக்கு அவன் எப்போதும் நிர்வாணியாகவே இருக்கிறான். அவனுக்கு அது வெட்கக்கேடா இருக்கிறது. நோவாவை குறித்து வஸ்திரம் விலகி படுத்திருந்ததை குறித்து 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 20 வசனம். நோவாவுக்கு வயதானவனாகி காற்றுக்கொண்டு
அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். നോവ കൃഷി ചെയ്തത് തെറ്റായ പണിയൊന്നുമല്ല. നോവ പയറിട്ടത് பெரிய தவறான ஒரு விஷயம் அல்ல. திராட்சை தோட்டத்தை நாட்டினது தவறில்ல, திராட்சை ரசத்தை உருவாக்குகிறது தவறல்ல. വീഞ്ഞ് കുടിച്ചു കഴിയുമ്പോൾ വീഞ്ഞ് കുടിച്ച് മന്ദനായി കഴിയുമ്പോൾ നമുക്ക് സുബോധം നഷ്ടപ്പെടും. திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொள்ளும் பொழுது நம்முடைய சுய நினைவை நாம் இழந்து இருக்கிறோம். வஸ்திரம் விலகினாலும் நமக்கு அது தெரியாது. அதனாலதான் புதிய ஏற்பாடில மதுபான பிரியர்களா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. நம்ம வாசிக்கலனாலும் அடுத்த பகுதி நமக்கு தெரியும். அவருடைய மகன், ஒரு மகன் அங்க வருகிறான். அவன் பிதாவிலே நக்தனாய் கண்டு அவர் தன்னுடைய தகப்பனார் வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறது, நிர்வாணியா இருக்கிறதை அவன் காண்கிறான். அவன் தன்னை ரெண்டு சகோதரன்மாரோடு அவன் தன்னுடைய சகோதரத்துல போய் அதை குறித்து சொல்லுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? அப்பன் வீடு குடிச்சு வஸ்திரம் இல்லாத நக்தனாய் அங்கே போய் சொன்ன ஒரு காரியம், தனது தகப்பனுடைய நிர்வாணத்தை வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறதை குறித்து சகோதரத்துல சொல்லுகிறான். வேற விதத்துல வேணா சொல்லி இருக்கலாம். நம்முடைய தகப்பனார் திராட்சை ரசத்தை குடித்ததுனால ஆமா வெறி கொண்டதுனால அவர் அங்க படுத்திருக்கிறார் என்று சொல்லலாம். ஆனால் அவன் சொன்ன காரியம் அப்படி அல்ல. அவன் போய் சொன்னது தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை குறித்து தான் சொன்னான். இது உலகத்தில் அப்படிதான் இருக்கும். ஆனால் மற்ற இரண்டு சகோதரர்கள் என்ன பண்ணினார்கள்? அவர்கள் புதப்படுத்து ஒரு போர்வையை கொண்டு வந்து தன்னுடைய தகப்பனாருடைய நிர்வாணத்தை பார்க்காமலேயே ஒரு போர்வை எடுத்து பின்பதாக நடந்து போய் அந்த நிர்வாணத்தை மூடி அவர்கள் கடந்து செல்கிறார். தன்னுடைய தகப்பன் சுய நினைவு வந்த பொழுது தன்னுடைய பிள்ளைகள் செய்ததை அவன் அறிகிறான். அவன் ஒருவனை சபித்து மற்ற இரண்டு பேரையும் ஆசீர்வதிக்கிறான். ഈ നഗ്നത എന്ന് പറയുന്നത് എന്നും ഒരു ശാപവും ശാപത്തിന്റെ ഒരു വഴിയാണ്. நிர்வாணம் என்பது சாபத்தினுடைய ஒரு வழித்தடம். அது பார்த்தா கூட சாபமா மாறும். ஆனால் மனுஷனுக்கு எப்போதும் இந்த நிர்வாணம் என்பது ஒரு பிரச்சனை தான். தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியாது. மனுஷனுக்கு முன்பதாக நிர்வாணியா இருந்தாலும் பிரச்சனை தான். ஆனால் ஆண்டவர் இந்த நிர்வாணத்தை மூடும்படிக்கு ஒரு வழி அவர் கண்டுபிடித்தார். என்ன அந்த வழி? தன்னுடைய குமாரனை அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். நிர்வாணியாய் கிடந்த என்னை தம்முடைய நீதியின் வஸ்திரத்தை அணியும்படி அவர் தன்னை நிர்வாணியாக்கி சிலுவையிலே தம்முடைய சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்தார். தம்முடைய வஸ்திரத்தை நமக்கு தந்து நம்முடைய நிர்வாணத்தை அவர் மூடினார். அந்த நீதியின் வஸ்திரத்தை நாம் பெற்றுக்கொண்ட பொழுது நம்முடைய நிர்வாணத்தை மூடினவர்களை போல தேவனுடைய சமூகத்திலே நிற்க முடிகிறது. தேவனால அங்கீகரிக்கப்பட்டவர்களாக நாமும் மாறி இருக்கிறோம். நான் அதை மிக சுருக்கமாக சொன்னேன். எத்தனை பேருக்கு அது புரிந்து கொள்வது? தேவனுக்கு முன்பதாக ஒரு காலமும் நிற்க முடியாத அளவுக்கு நிர்வாணிகளாயிருந்த நம்மை
ദൈവം തന്നെ പുത്രനെ തന്നു അവന്റെ വസ്ത്രം അവന്റെ ശരീരത്തിന്റെ വസ്ത്രം നമ്മൾ അനുഭവിക്കുക. ஆமென். அவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவருடைய வஸ்திரத்தை நமக்கு தந்து நம்முடைய நிர்வாணத்தை மூடினார். அந்த நீதியின் ஆடையை நாம் அணிந்திருக்கிறோமா? ஆமென். നമ്മുടെ ശാപത്തെ മാറ്റി அவர் நம்முடைய சாபத்தை நீக்கினார். പുത്രന്റെ നീതി വസ്ത്രം ധരിച്ചവർക്ക് ഇനി ശാപമില്ല. ஆமென். குமாரனுடைய நீதியின் வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டவர்களுக்கு இனி சாபம் இல்லை. ஆமென். தைரியமாக கிருபாசனத்தின் அண்டைக்கு நாம் கடந்து செல்ல முடியும். இனி நான் நிர்வாணி அல்ல, நான் பார்வையற்றவன் அல்ல, நான் இனி தேவனுடைய மகன். இனி எனக்கு அவருடைய சமூகத்திற்கு கிருபாசனத்தின் அண்டைக்கு போவதற்கு தைரியமாக என்னால சொல்ல முடியும். எத்தனை பேர் புரியுது? ஏன் ஆண்டவர் தம்முடைய குமாரனுடைய வஸ்திரத்தை நமக்கு கொடுத்தார் தெரியுமா? ஆமென். நாம் தேவனுடைய பார்வையில நாம் எல்லாரும் நிர்வாணியும் குருடர்களும் ஸ்தோத்திரம் சாபத்தில் இருக்கிறவங்களும் தான். தம்முடைய குமாரனுடைய வஸ்திரத்தை நமக்காக கொடுத்து ஹல்லேலூயா அவருடைய சமூகத்தில் நிற்க வைத்திருக்கிறார். ஆமென். அந்த நீதியின் வஸ்திரத்தை அனுதினமும் நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோம், அணிந்து கொண்டிருக்கிறோம். புதிய மனுஷனாகி கிறிஸ்துவுடைய அந்த வஸ்திரத்தை நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோமா? അതോ നിങ്ങൾ ദരിദ്രരും കുരുടരും നഗ്നരും ഒന്നുമില്ലാത്തവരുമായി നടക്കുകയാണോ? இல்ல நாம் நிர்வாணிகளும் தரித்திரர்களும் குருடர்களுமாய் நடந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனம். நீங்கள் அப்படித்தானா? நம்முடைய ரட்சிப்பின் ஆழத்தை நாம் புரிந்து கொண்டோமா? അതാണ് ലജ്ജിതരായി നഗ്നരായി ദൈവമുമ്പിൽ നിൽക്കാൻ കഴിയാതെ പാപത്തിലായിരുന്ന നമ്മുടെ ദൈവം തന്നെ തന്റെ പുത്രനെ അയച്ച് അവന്റെ നീതിയുടെ വസ്ത്രം തന്ന് അവന്റെ സ്നേഹത്തിന്റെ രക്ഷിച്ച് பாவத்தின் மூலமாய் ஆதாமுடைய பாவத்தின் மூலமாய் நாமும் நிர்வாணிகளாக்கப்பட்ட சூழ்நிலைகளை நம்முடைய குமாரனுடைய நீதியின் வஸ்திரத்தை நமக்காக கொடுத்து அவருடைய அன்பின் வலியை நமக்காக கொடுத்து நம்முடைய அவருடைய சமூகத்தில் நிறுத்தி இருக்கிறார். நோவாவுடைய சரித்திரத்தை இப்படியெல்லாம் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? சும்மா அந்த காரியத்தை வேத புத்தகத்தில் எழுதப்படவில்லை. சும்மா நம்ம வாசித்து ரசிப்பதற்காக எழுதப்படும் நம்முடைய ரட்சிப்பினுடைய ஆழத்தை நினைவூட்டும்படி அவைகள் தேவனுடைய மகிமை இழந்து நிர்வாணிகளாய் மாறப்பட்ட நம்மை ரட்சிக்கும்படி தன்னுடைய மகிமையை விட்டு ஹல்லேலூயா அந்த மகிமையின் சாயலை நமக்கு தந்து ஹல்லேலூயா அவளை ரட்சிப்பதற்காக தான் அவருடைய குமாரனை அனுப்பி இருக்கிறார். இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலயோ அல்லது ஆராதனையிலயோ இப்படி நாம் ஆராதித்து இருக்கிறோமா? நாம் அல்லேலூயா மட்டும்தான் சொல்லுவோம். ஆமென் ஸ்தோத்திரம் தான் சொல்லுவோம். ஆனா அது பரலோகத்தில் இருக்க தூதர்களும் சொல்லுவாங்க.
ദൂതർക്ക് കിട്ടാത്ത ശ്രേഷ്ഠമായ ഒരു വലിയ രക്ഷയാണ് ஆமென். தூதர்களுக்கு கிடைக்காத விலையேறப்பெற்ற ஒரு ரட்சிப்பு தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். നമ്മുടെ ആരാധന ദൂതനാരാധിക്കുമ്പോഴായിരിക്കും. ஆமென். ஆகையால் நாம் தூதர்கள் ஆராதிக்கிறது போல ஆராதிக்க முடியாது. ஆமென். ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தோடு நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். புதிய பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். அப்படிதான் நாம் ஆராதிக்கிறோம். ஒரு நட்டனாயே உடனாயே இந்த ஜீவனால் இந்த நீதியால் இந்த மரணத்தால் ஹல்லேலூயா. குருடனாயிருந்த என்னை, நிர்வாணியாயிருந்த என்னை உம்முடைய நீதியினால, உம்முடைய பலியினால என்னை ரட்சித்தீரே. அந்த தகப்பனிடத்தில் எனக்கு போவதற்கு மகிமையான தேவனிடத்திற்கு என்னை கிட்டி சேரும்படிக்கு என்னை தகுதிப்படுத்தினதே. இப்படி நாம் நினைத்து எத்தனை பேர் ஆராதித்து இருக்கிறோம். நம்முடைய ஆராதனைகளே ஒரு வித்தியாசம் வரணும். நம்முடைய சபைகளில் இப்படிப்பட்ட ஒரு மாறுதல் உண்டாகணும். தெய்வத்தை தெய்வமாக அறிந்து கொண்டு ஆராதிக்கிற ஒரு ஆராதனை. தேவனை தேவன் என்று அறிந்து அறிந்திருக்கிற ஆராதனை. அதை ருசித்து பார்த்து ஆராதிக்கிற ஆராதனை. இது ஒரு கிளாஸாக இல்ல, ஒரு ஆவிக்குரிய ஆலோசனை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நமக்கு ஒரு மனம் புதிதாக்கப்படுகிற அனுபவம் கர்த்தர் நமக்கு தருவதாக. அப்படித்தானே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. നമ്മുടെ ആത്മീയ ജീവിതത്തിൽ ഓരോ ദിവസവും நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நமக்கு மிக மிக தேவைப்படுகிறது கிறிஸ்துவுடைய கிறிஸ்துவுடைய ஜீவன் இல்லாமல் நம்மளால வாழ முடியாது. கிறிஸ்துவின் ஜீவன் எல்லாம் நம்முடையதான். நம் சுயமாய் வாழும் பொழுது கிறிஸ்துவின் ஜீவனில் அல்ல நாம் வாழுகிறது. நாம் நமக்கு இருக்கிற ஜீவனில் நாம் வாழுகிறோம். ഓരോ ദിവസവും പ്രാർത്ഥിക്കുന്ന കർത്താവേ നിന്റെ ജീവൻ എനിക്ക് തരണം. ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே உம்முடைய ஜீவனை எனக்கு தாரும். ஜீவன் என்று சொன்னால் என்ன? எல்லாருக்கும் அறியாமோ இம்மானுவேல் மிஷன் பாஸ்டர்மார் எல்லாரும் ஜீவன் இருந்தார். இம்மானுவேல் மிஷன் பாஸ்டர்ஸ்க்கு தெரியும் ஜீவன் என்று சொன்னார். ജീവൻ എന്ന് சொன்னால் என்ன? ജീവൻ എന്ന് പറഞ്ഞാൽ ബൈബിളിൽ ജീവൻ എന്ന് ഉദ്ദേശിക്കുന്നത് എന്താണെന്ന് രക്ഷിപ്പല്ല ജീവൻ. தேவனுடைய வார்த்தையில ജീവൻ എന്ന് சொன்னால் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 17வது அதிகாரத்துல 3வது வசனம் என்று நினைக்கிறேன். நல்ல சத்தமா தெளிவா வாசி. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். என்ன நித்திய ஜீவன்? தேவனை அறிந்து கொள்வதும் அந்த தேவன் அனுப்பினதான கிறிஸ்துவை அறிந்து கொள்வது நித்திய ஜீவன். இந்தியாவில் எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறது? 145க்கும் மேற்பட்ட 145 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல எத்தனை பேருக்கு ஜீவன் இருக்கிறது? பரலோகத்தின் கணக்கில எத்தனை பேருக்கு ஜீவன் இருக்கிறது? 2 பேருக்கு மட்டும்தான். தேவனுக்கு முன்பதாக, பரலோகத்திற்கு முன்பதாக கிறிஸ்துவை அறியாத யாவரும் ஜீவன் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அப்படித்தானே? அப்படி அவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு என்ன தேவைப்படுகிறது? ஜீவன் தேவைப்படுகிறது.
அது ஆரா கொடுக்குது? அது யார் கொடுக்கிறார்? தெய்வம் கொடுக்கணும். தேவன் கொடுக்க வேண்டும். தெய்வம் சுவிசேஷம் பரவாயில்லை. நாம் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம்ல. ஒரு व्यक्ति சபை வந்தால் ஒரு நபர் சபைக்கு வந்தால், ஆலயத்துக்கு வந்தால் என்ன சொல்லுகிறோம்? சுவிசேஷம் பரவாயில்லை சபை சுவிசேஷத்தை சொல்லிதான் சபைக்கு கொள்ளணும்னு சொல்லுவோம். நான் போய் சொன்னேன், அவர்களுக்காக நான் ஜெபித்தேன், இன்றைக்கு அவர் சபைக்கு வந்திருக்கிறார். எல்லா மகத்துவம் அதனுடைய கிரெடிட் ஃபுல்லா நம்ம தான் எடுத்துக்கணும். நம்மளாம் சொன்னா அவருக்குள்ள அந்த ஜீவன் வரவே வராது. நுதியாவுடைய இருதயத்தை ஆண்டவர் தான் திறந்தார். தேவனுடைய வார்த்தை அவனுக்கு சொல்லும் போது அந்த தேவனுடைய வார்த்தை தான் இருதயத்தை திறக்க வேண்டும். அப்படித்தானே? நாம் சொன்னாலும் ஆண்டவர் இருதயத்தை திறக்கலன்னா அவனுக்கு ஒரு ஜீவன் பிதா தம்மை கவர்ந்து கொள்ளாமல், இழுத்துக் கொள்ளாமல், தேவன் இழுத்துக் கொள்ளாமல் ஒருவனும் தேவனுடைய அண்டைக்கு வர முடியாது. அதான சரிதானா? நம்முடைய திறமையினாலயா? நீங்க வல்லமையா ஜெபித்ததுனாலயா? அதனால நீங்க அப்படியெல்லாம் செய்யாம இருக்க வேண்டாம் நான் சொல்லல. யாருடைய இருதயம் எப்பெல்லாம் திறக்கப்படும் நமக்கு தெரியாது. நம்ம எல்லாரிடத்திலும் சொல்ல வேண்டும். இருதயத்தை திறப்பது ஆண்டவர். ஜீவன் என்று சொன்னால் என்ன? ஜீவனுள்ள தெய்வத்தை நாம் அறிந்து கொள்வது. அப்படின்னு சொன்னால் ஜீவன் யாரிடத்தில் மாத்திரம் தான் இருக்கிறது? தேவனுக்குள்ளாக இருக்கிற ஒன்றுதான் ஜீவன். அவர் நமக்கு தந்தால் மாத்திரம்தான், கொடுத்தால் மாத்திரம்தான் நமக்கும் ஜீவன் இருக்கு. இந்த ஜீவனுடைய முக்கியத்துவம் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4-5-6 வசனங்கள். 4வது வசனம். யாருக்குள் ஜீவன் இருந்தது? யோவான் இங்க யோவான் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறார். எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? எனக்கு ஒரு நபரை தெரியும், ஒரு மனுஷனை தெரியும், அவருக்குள் ஜீவன் இருந்தது. இப்படி யாரையாவது நீங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறீங்களா? எனக்கு நாகர்கோவில் ஒருத்தர் தெரியும், அவர் என் கூட 10 ஆண்டுகள் படித்திருக்கிறார், அவனுக்கு ஜீவன் இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? பைத்தியம் முடிச்சிருக்கு போல. அப்படின்னா எல்லாருக்கும் ஜீவன் இருக்குது இல்ல? எனக்கு ஒரு நபரை தெரியும், அவன் மரித்தவனாயிருக்கிறான் என்று சொன்னான். அப்ப கேட்போம், ஐயோ என்ன நடந்துச்சு? அப்படித்தானே நம்ம கேட்போம். ஆனா யோவான் ஏன் இப்படி அவரை அறிமுகப்படுத்துகிறான்? அவனுக்குள் ஜீவன் இருந்தது என்று சொல்லி நான் எர்ணாகுளத்திலிருந்து இங்க வரும்பொழுது வழியில ஒருத்தர் படுத்திருந்தால் அது கொஞ்சம் ஜீவன் இல்லை என்று சொன்னா உடனே நம்ம கேட்போம், ஐயா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்போம். நானு அதே போல பிரயாணப்பட்டு வரும்போது ஒரு மனுஷனை பார்த்தேன், அவனுக்கு உயிர் இருந்தது, ஜீவன் இருந்ததுன்னு சொன்னா நமக்கு என்ன அது பெரிய அதிசயமான காரியம் ஒன்றும் இருக்காது. ஆனா யோவான் ஏன் இப்படி அறிமுகப்படுத்துகிறான்? அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த அடுத்த வார்த்தை, இந்த ஜீவனுடைய தன்மை என்ன என்று சொன்னால் மனுஷனுக்கு இந்த ஒளி என்ன பண்ணினது என்று அடுத்த வார்த்தை.
பிரகாசிക്കുന്നു. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. இருள் அதாவது அதிலே பற்றிக் கொள்ளவில்லை. എന്താ സ്പെഷ്യാലിറ്റി? அதனுடைய தன்மை என்ன? സ്പെഷ്യാലിറ്റി இந்த வெளிச்சத்தினுடைய விசேஷம் என்ன? ഇരുൾ അതിനെ ജയിക്കത്തില്ല. இருள் அதை பற்றிக்கொள்ளாது, ജയിക്കത്തില്ല. வெற்றி பெறாது. മനുഷ്യരിൽ ഇതുണ്ടോ? ഈ വെളിച്ചമുണ്ടോ? மனுஷத்துல இந்த வெளிச்சம் இருக்கிறதா? എങ്ങനെ അറിയില്ല? எப்படி தெரியும்? നിങ്ങൾക്ക് വെളിച്ചമുണ്ടോ? உங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் இருக்கிறது என்று எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? ബൈബിളിൽ ഒരു സ്റ്റോറി ഉണ്ട്. വേദത്തിൽ ഒരു സ്റ്റോറി ഉണ്ട്. ஒரு கதையை வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். യേശു ഒരു ദിവസം വിശന്നപ്പോൾ പട്ടണത്തിൽ ഒരു മരത്തിന്റെ അല്ലെ ഒലുവല്ലേ വൃക്ഷത്തിനടിയിൽ പോയി അത്തി ஓகே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்குள்ள போகும் பொழுது ஒரு நல்ல பசியா இருந்த போது ஒரு அத்தியை பார்க்கிறான். അത്തിനടുക്കൽ പോയി அந்த அத்தினிடத்துல போய் നോക്കിയിട്ട് ഫലമൊന്നും തന്നെ பார்த்த போது கனிகள் அதுல காணவில்லை. എന്നിട്ട് അവിടെ എന്തുകൊണ്ട് അത് ഫലമില്ലാത്തത്? அதுல ஏன் கனிகள் இல்லாமல் இருந்தது? അവിടെ എഴുതിയിട്ടുണ്ട്. அங்க எழுதப்பட்டிருக்கிறது. അത് കനിയുടെ കാലം അല്ലായിരുന്നു. அந்த ஆண்டவர் கனிയുടെ காலமில்லாத இடத்துல கனி திறக்கி போயிருந்ததுண்டா? கனிகள் இல்லாத காலகட்டத்துல ஏன் ஆண்டவர் கனியை தேடி போனார்? ஆண்டவர் இல்லையா? தெரியலையா? ஆண்டவருக்கு தெரியும் இல்ல இது கனியோட சீசன். இது கனி கொடுக்கிற காலகட்டம் அல்ல என்று. കനിയുടെ കാലത്ത് അല്ലാത്ത സമയത്ത് പോയിട്ട് തിരക്കിയിട്ട് കാണാനിട്ട് ആണ്ടവർ അതിനെ ശപിച്ചു. கனிகள் கொடாத காலத்துல போய் கனியை தேடின போது பார்க்காததுனாலே அவர் அதை சபித்தான்.